இந்த வெயில் ஏன் தான் இப்படி காயுதுன்னு தெரியல. நம்ம ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடுது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மாசத்துல ஒரு நாள் பார்லர் போயிட்டு வந்தா பத்தாது. இனிமேல் வாரத்துல ஒரு நாள் போயிட்டு வரணும். அப்பதான் நம்ம ஸ்கின்லாம் நல்லா இருக்கும். இல்லைன்னா கரையல்னு போயிடும். இந்த மம்மி வீட்டுல இருக்காங்களா இல்லைன்னா கதை பேச எங்கன்னா போயிட்டாங்களான்னு தெரியல. மம்மி மம்மி ரொம்ப நாளாக பரோட்டா சாப்பிடலான்னு பார்த்தோம். இப்போ தான் தெரியுது ராணி அக்கா கடையிலே பரோட்டா போகிறாங்கன்ட்டு. சரின்னு போய் வாங்கி வந்து வச்சோம். அதை சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத காலையில் ஓடிட்டோம். இந்த 100 நாள் வேலைக்கு இந்த பரோட்டா எடுத்து போயிருந்தா இந்த சின்ன பொண்ணுன்ட்டு நிறைய பேர் சாப்பாடு தர வருவாங்க. அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துக்கே சரியா போயிருக்கும். நம்மளால சாப்பிட முடியாது. அதனால தான் இத்தனை போல இப்போ நம்மளுக்கு பசி வயிற்று கிள்ளுது. சாப்பிட வேண்டியதான். வந்தவொடனே சாப்பிடலான்னு பார்த்தா ஞாபகம் இல்லை. பார்த்து தூங்கிட்டோம். தூங்குற டைமில் கரெக்டாக தூக்கம் எங்கே இருந்தால் வருதுன்னு தெரியல. மம்மி கதவை சாத்தி வச்சிருக்காங்க. பூட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. வெளியே எங்கேயும் இல்லை. பெல்லு உள்ளதா இருக்காங்களா? மம்மி இருக்கீங்களா இல்லையா? இவ எதுக்கு தான் வெளியே இருந்து கூப்பிடுவான்னு தெரியல. கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் வந்து கத்தின்னு இருக்கா பாரு. என்னம்மா உள்ளதான் வாயே. மம்மி என்ன இது? என்னை விட்டு நீ மட்டும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்க? யாரு டேடியா வாங்கி வந்து கொடுத்தாரு? டேடி வாங்கி வந்து கொடுக்குறாரு. அவர் அதை கேட்டு கேட்டு அவருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கும் நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. நானே வாங்கின்னு வந்தேன் ராணி ஆண்டி கடையிலேருந்து. இங்கெல்லாம் ஹைஜீனிக்கா செய்வாங்களா? இங்கெல்லாம் தாண்டி ஹைஜீனிக்காக செய்வாங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் ஊருப்பட்ட கெமிக்கலை கொட்டி செய்வாங்க. அதை வாங்கி சாப்பிட்றேன். இங்கே ஹைஜீனிக்காக இருக்குமான்னு கேட்குறேன். அவங்க பொண்ணுலாம் கூட தானே படிக்கிறா. அவள் சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கியா இல்லையா? என்ன அவங்க சாப்பாட்டை நான் எதுக்கு சாப்பிடணும்? நான் எத்தனை போட்டு தான் நான் சாப்பிடுவேன். அவங்க சாப்பாட்டில் நான் எதுக்கு சாப்பிடணும்? அது சரி, நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒன்றா குரூப்பாக சேர்ந்து எல்லார் சாப்பாடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். எங்கள் எல்லார் சாப்பாடையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். எல்லார் சாப்பாடையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். நீங்களாம் அப்படி சாப்பிட்றீங்களா என்ன இந்த காலத்தில்? ஓ அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா நீ? என் கிளாஸில் கூட இருக்கிறாங்க. நீ சொன்னி அவங்க பொண்ணு எல்லாரும் குரூப்பாக உட்காந்து சாப்பிடுவாங்க. நானும் என் ஃப்ரெண்டை மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு இந்த ஷேரிங்லாம் பிடிக்காது. ஒருத்தர் வீட்டில் நல்லா இருக்காது சாப்பாடு. அந்த சாப்பாடெலாம் நான் வாங்கி சாப்பிடுவேன்னா என்ன? சரி சரி, பரோட்டா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த அளவு டேஸ்ட்டாக இருக்காது. வேணும்னா வா, உனக்கும் வாங்கி வச்சிருக்கேன். போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடுவேன். இந்த பரோட்டா விட்டு வேறு எதுவுமே இல்லையா வீட்டில்? எனக்கு பசி எடுக்குது. பரோட்டா வேணாம், வேறு எதுனா வேணும். பரோட்டா தான் வாங்கி வச்சிருக்கேனே. வேறு எதனா வேறு செய்வாங்களா உனக்கு வேணும்னா இப்போ பரோட்டா இருக்குது. இப்போலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நைட்டுக்கு தான் டிஃபன் செய்வேன். அது வரையும் பட்டினியாக இருக்குது தானே இரு. இல்லைனா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இந்த பரோட்டாவை சாப்பிட்றதுனா சாப்பிடு. எல்லாமே உன் விருப்பம் தான். சரி இரு வந்து சாப்பிட்றனால இல்லைன்னா எதனா வேறு எதனா எனக்கு செஞ்சு கொடுக்கணும். நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இல்லைன்னா இந்த மம்மியை வேறு எதனா செஞ்சு கொடுக்க சொல்ல வேண்டியது தான். இவளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு நல்லா பழகி போச்சு. ரோட்டு கடையில் சாப்பிட பிடிக்கல போகுது. எல்லாம் அவங்க அப்பா பண்ணுற வேலை தான். அப்பத்துலேருந்தே இந்த மாதிரி இடத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கணும். பொண்ணு கூட்டு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனார். இப்போ ரோட்டு கடையில் சாப்பாடு நல்லா இல்லையா? இவளுக்கு எங்கே தெரிய போது ரோட்டு கடை சாப்பாடு ஒரு அருமெல்லாம். நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன். போய் எனக்கு எடுத்துட்டு வா பரோட்டாவை. உனக்கு கிச்சனில் இருக்க போய் எடுத்துன்னு வந்துக்கோ. தண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு வாமா அம்மாக்கு. சொல்லிட்டு இருந்தா அப்படியே போய் எடுத்துன்னு வந்திருப்பேன். வந்த உடனே சொல்கிறேன். அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு அடியாக தந்து உட்காந்து சாப்பிட்ருப்பேன். ஒரு வேலையாக சொல்லு. தண்ணி எடுத்துட்டு வா, பரோட்டா எடுத்துட்டு வான்ட்டு. சரி இது போய் எடுத்துட்டு வரேன். தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு எவ்வளோ அளவு பேசிட்டு போறா பாரு. ஒரு வேலை செய்ய மாட்டேன்றா. எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குது. பையன் இருந்தால் அவனா எல்லா வேலையும் செய்வான். இவ்வளோ ஒரு காலை எதுக்கு பொம்பளை பொண்ணுன்னு தான் வேறு எந்த வேலையும் செய்யதில்லை. என் பையன் செய்கிற அளவு கூட இவெல்லாம் வேலை செய்ய மாட்டேன்றா. என் பையனோ வெளியே படிக்க போயிருக்கான். அவன் எப்போ வருவானோ என்னமோ யாருக்கு தெரியும். ஃபோன் பண்ணால் இன்னும் முடியலாமா? முடிஞ்ச உடனே எதனா ஒரு ஜாப் கிடைச்சாதாமா இங்கே வருவேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு எப்போ படிப்பு முடிஞ்சு எப்போ ஜாப் கிடைச்சி இங்கே வருவானோ தெரியலை. மம்மி தண்ணி வெஸ்ட்டு போ, சாப்பிட்டு குடிக்கிறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. என்ன எப்படி இருக்கு? பரவாயில்ல 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. பரவாயில்லையே, 5 ஸ்டார் ஹோட்டலில் செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. அம்மா சொன்ன மாதிரி இந்த ரோட்டு கடை சாப்பாடுலாம் நல்லா இருக்குமோ? வேணாம் நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு அப்புறம் ஹெல்த்துக்கு நல்லா இல்லைன்னா நம்ம எப்படி ஹாஸ்பிட்டல்லையே போய் உட்காந்துன்னு இருக்கணும்? எதுவாக இருந்தாலும் அளவோட தான் சாப்பிட்ணும். ரொம்ப நாளாக கழிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்டமேன்ட்டு வயிறு நிறைய வரையும் சாப்பிட்டேன். நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட வயிற்றுல இடம் இல்லை. 2 பரோட்டா சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிருச்சு. ராணி அக்கா கைப்பக்குவம் தான். பரவாயில்ல டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. மொத்தத்தையும் சாப்பிட வேண்டியது தான். என்னம்மா 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு இல்லைன்னு? 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு சாப்பிட மாட்டியே. வேறு லெவலில் சாப்பிட்ருக்கியே. என்ன பண்ணுறது? எனக்காக வாங்கி வச்சிருக்க. கீழே போட்டால் வேஸ்ட்டாக தானே போவோம். டேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் பொண்ணு வாயிலிருந்து இதுவரையும் கேட்காத வார்த்தை இப்போதாம்மா கேட்குறேன் நான். கலாய்க்கத்துலாம் அப்படி இருக்கட்டும். வீடெல்லாம் என் ரூம் ஒரே டஸ்ட்டாக இருக்குது. போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க. வாய்ப்பில்லைம்மா, என்னால் செய்ய முடியாது. உன் ரூமெல்லாம் நீ க்ளீன் பண்ணிக்கோ. வீடை தான் பெருக்க மாட்டேன்ற. உன் ரூமை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா? அவங்க டேடி கிட்ட சொல்லி ஒரு ஆள் வச்சுக்கிறியா பாரு பேசாமல். இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நீ எந்த வேலை சொன்னாலும் எதிர்த்து பேசுகிற, செய்ய மாட்டேன்ற. இதுவே ஒரு ஆளை வச்சா நான் எந்த வேலை சொன்னாலும் செய்வாங்கல்ல.
வைப்பம்மா வைப்பேன். நீலாம் எவ்வளோ பெரிய ஆளு. உனக்கு கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ற. உங்க டாடி கிட்ட சொன்னா அவர் என்ன பொண்ணு கேட்ட உடனே செஞ்சிருவாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. சாப்பாடு பரோட்டா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட்றேன்னா ஒரு ஆளை வைக்க போறியா வேலை செய்யறதுக்கு? அப்படி என்னம்மா வேலை செய்யற நீ? மாமா சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உடனே சீரியஸ் ஆகாதீங்க. என் ரூமை தானே க்ளீன் பண்ண சொன்னேன், அதில் என்ன தப்பு இருக்கு? சொல்லுவேன் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணுறேன், அவ்வளோ வேலை செய்கிறேன், சமைச்சு வைக்கிறேன், 3 வேலை கூட மாட ஒத்தாசையாக ஒரு வேலை செய்ய ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃபேஷியல் போடுறேன், அதை போடுறேன்ட்டு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாத வீட்டை சுற்றி நாஸ்தி பண்ணி வைக்கிறேன். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது என் வேலை. உன் ரூமை கூட வந்து க்ளீன் பண்ணுமா? என்ன நினச்சிட்டு இருக்க? போய் ஒழுங்காக இன்னும் 5 நிமிஷத்தில் ஒரு ரூம் க்ளீனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெளுத்துருவோம். உங்கள் அப்பா வந்து சொன்ன மாட்டேன் என்ன பார்த்துக்க, இன்னைக்கு உனக்கும் உழுது உங்கள் அப்பாவுக்கும் உழுது அடி. இப்போ என்ன, வீட்டை தானே க்ளீன் பண்ணோம், நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கோவப்படாத அம்மா இப்போ நம்மக்கிட்ட கோவப்படுறாங்களே. டாடி கிட்ட சொன்னாலும் நம்ம செல்லாது எதுவும், நம்மளே போய் நம்ம ரூமை க்ளீன் பண்ணுறோம். ரொம்ப ஓவராக தான் வேலை வாங்குறோமா நம்ம அம்மாவை. கொஞ்சம் விட்டா ஓவராக தான் பண்ணுறா. ஏதோ பொம்பளை பிள்ளையாச்சே, கொஞ்சம் காலம் வரையும் தான் நம்ம கூட இருக்க போது, போகிற இடத்துல எப்படி இருக்குமோ என்னவோ ஏதோ. நம்ம இப்போ இருக்கிற வரையும் நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும்ட்டு இவ கேட்குறதெல்லாம் செஞ்சு வச்சா இவளுக்கு திமிரு தான் ஏறுது. இதுக்கு மேலே இவளை நல்லா வேலை வாங்கணும், இல்லைனா இவ இப்படி தான் பேசுவா. இந்த அண்ணா இருந்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், நம்மளை கலாச்சாரம் சரி, நம்மள அம்மா கிட்ட விட்டே கொடுக்க மாட்டான், திட்டு வாங்க விட மாட்டான், எல்லா வேலையும் செய்வான். இந்த அண்ணா எப்போதான் வருவான்னு தெரியல. பரவாயில்ல, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தோம். எதனா ஒரு இஞ்சி கொண்டு இடிக்கிறதுக்கு போட்டு அப்போ பார்த்தாலும் மிக்ஸி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ கை வாட்டமாயிடுச்சு, இடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நீ பார்த்து தான் இதே தந்தாங்க, இதை தர நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்துட்டோம், வாங்கிட்டோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் ரேட்டு தான் ஊருப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க. 100 வித்த கல் 200, 300, 400 நல்லா சம்பாதியானுங்க. இப்போ ஒரு சின்ன கல் செய்யணும் கூட. அது சரி, இந்த கல் செய்ய அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ என்னமோ ஏதோ. எல்லாத்துக்கும் தான் மிஷின் இருக்குது. இப்போ எல்லாம் மிஷின்லேயே செஞ்சிடறாங்க. வர காலத்தை பார்த்தா மனுஷங்களே தேவையில்லை, மிஷினையே வச்சு வேலை வைப்பாங்க போயிடுது. அப்புறம் நம்ம சாப்பாடு என்ன பண்ணுவோமோ நான் ஏதோ தெரியல. நான் அதிசயமாக இருக்குது, நம்ம பிள்ளைங்க 2 சத்தம் கட்டாது உள்ளே இருக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படியே உட்காந்துன்னு இருப்போம். உள்ளே போனாலும் நம்மளை பார்த்தாலும் ஆச்சிக்கிறாளுங்களா, இல்லை நம்மளை பார்த்தவொடனே சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்களான்னு ஒன்றும் புரியலை. சோனி எங்கே போயிட்டான்னு தெரியலையே. பால்லாம் விளையாடும், ஒரே போர் அடிக்குது. அது சரி, அம்மாவையே காணுமே. வீட்டில் இருந்தால் எதனா சொல்லிகிட்டே இருப்பாங்க, வீட்டில் ஆளையே காணுமே. சரி போய் முதல்ல அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம், அப்புறம் வந்து விளையாடலாம் பால்லாம். ஆமாடி ஒரே காமெடி இன்னைக்கு கிளாஸ் எல்லாம். ஆமாம், நானும் கவனிச்சேன். அந்த மேம் லெசன் நடத்தும் போது தூக்கம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, செம்ம தூக்கம் வருது. மேடம் இங்கே தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க போல். அம்மா காணுமே அப்போ கூட. அம்மாடி மேம் லெசன் நடத்துனாங்களே, செம்ம தூக்கம் கண்ட்ரோலே பண்ண முடியல. எவ்வளவோ பார்த்தேன், சரின்ட்டு லாஸ்ட் பெஞ்சில் வேறு உட்காந்துருந்தேன். இன்னைக்கு 10 செம்ம தூக்கம். அவங்க மேம் பீரியட் பெல் அடிக்கும் போது தான் எழுந்தனே. ஓ, டெய்லியும் போய் கிளாஸில் தூங்கி எந்த வரையா நீ? சரி இரு, என்ன தான் பேசுகிறேன்னு கேட்குறேன் அப்படி. ஆமாடி, மேக்ஸ் நடத்தும் போது எங்கேருந்து தான் தூக்கம் அவ்வளோ வரும்னு தெரியல. அவர் வேறு லெசன் எடுத்துருந்தாரா, செம்ம தூக்கம், எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹோம்ஒர்க் எழுப்பி கேட்டார் திடீர்னு. நான் வேறு முடிச்சுட்டு போலியா, சரி போங்க ஹோம்ஒர்க் எழுதாதவங்களாம் வெளியே போய் நின்றுங்கன்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வேறு மேக்ஸ் 2 பீரியட்லாம். அவ்வளோதான், 2 பீரியடும் வெளியே நின்றுருந்தேன். ஜாலியாக வேடிக்கை பார்த்துருந்தேன். இப்படி வெளியே நிற்க வைப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லியும் ஹோம்ஒர்க்கே எழுதாத போலாம் போல. ஓ, அப்புறம் மேடம் வேறு என்னென்ன பண்ணீங்கன்னு உங்கள் வாயாலேயே சொல்லுங்கள், கேட்டுட்டு அம்மா கிட்ட போய் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்க. ஆமாம், தமிழ் மேம் வந்தாங்க. அவங்க கிளாஸில் தான் ஒரே ஒரு டெஸ்ட் எழுதினேன். தமிழ் தாண்டி படித்த உடனே மண்டையில் டங்குன்னு எழுது, இங்கிலீஷும் வேறு லெவலு. ஆனால் இந்த மேக்ஸ் தாண்டி வேறு லெவலில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம கவனிச்சிட்டு வந்தாவே மேக்ஸ் ஒன்றும் புரியலை. பீரியடில் தூங்கிட்டு இருந்தாலும் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாலும் எங்கேருந்து ஒன்றும் புரிய போகுது. எக்ஸாம் வரப்போகுது, அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறா, பப்ளிக் எக்ஸாமு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா கிளாஸில். இன்னும் வேறு என்னென்ன பண்ணான்னு கேட்போம் நின்று. ஆமாம், சயின்ஸ் மேம் வந்து டெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. வெளியே போய் உட்காந்துட்டு சயின்ஸ் புக்கே எடுத்து போய் வச்சு பார்த்து எழுதினேன். செம்ம காமெடியாக இருந்துச்சு நீ ஃபுல்லாக. அப்புறம் வேறு என்னென்ன மேடம் பண்ணீங்க, நீங்களே சொல்லுங்கள். ஐயோ, இவ எப்போ வந்தான்னு தெரியலையே. இவ வேறு அம்மா கிட்ட போட்டு கொடுத்தால, அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு செத்தோம். ஹலோ, சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன், என்ன வச்சுட்டு பாய். ஆமாம் சத்யா, நீ எப்போ வந்த? நீ உன்னோட பெருமை அருமைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தியா, அப்பயே வந்துட்டேன். மொத்தத்தையும் கேட்டுட்டா போலவே, அதான் இவ்வளோ திமிரா பேசுகிறாடே. அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா, இப்படின்னா கெஞ்சி சொல்லாத, இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தான், வேறு என்ன பண்ணுறது. அப்புறம் இவன் அம்மா கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, பொம்மி நம்மளை பொழந்து எடுத்துருவா இன்னைக்கு. நீ சும்மா அவகிட்ட தமாசுக்காக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் நீ கேட்ட? ஓ, நீ அவகிட்ட சும்மா பேசுனியா இல்லை என்கிட்ட சும்மா சொல்கிறியா? எல்லாம் தெரியும். நான் போய் கிளாஸில் கவனிச்சாலே எனக்கு ஒன்றும் மேக்ஸ் புரியலைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கிளாஸில் ஹோம்ஒர்க் எழுதாத வெளியே நின்னுன்ற, சயின்ஸ் எக்ஸாமை பார்த்து எழுதுனன்ற, இன்னும் தமிழ் எக்ஸாம் மட்டும் தான் எழுதியிருக்க. அப்போ வேறு எதையுமே எழுதலை. இந்த அளவுக்கு படித்தேனா அடுத்த வருஷம் நீ ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதணும், என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, எனக்கு ஒழுங்காக படிக்கல. சரி, அதுதான் சயின்ஸ் மட்டும் பார்த்து எழுதுனேன். மேக்ஸ் ஹோம்ஒர்க் மறந்துட்டு எழுதவே. அதான் நீ பேக்கே எடுக்கலையே, பேக்கே காலைல தான் கேட்டேன் அம்மா கிட்ட. அம்மா திட்டினா நான் மறந்துட்டேம்மா சொன்னியே, வாட்டர் பாட்டில் கிளாஸில் வச்சு மறந்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா?
பேகை உண்மையாகவே கீழே வச்சல மறந்துட்டேன், படிக்கலான்னு நான் நேற்று பேகை தேடினேன்னா கிடைக்கவே இல்லை. சரி காலையில் தேடிக்கலான்னு விட்டேன். அதோட பேகை காணுன்றதே மறந்துட்டேன். காலையில் தான் உங்ககிட்ட கேட்டேன் தெரியுமா, உண்மையாகவே இல்லைன்னா நான் படிச்சிருப்பேன். என்னவோ சோனி, இன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணியானா பரவாயில்ல, தினமும் இப்படி பண்ணியானா கடைசியில் நீ தான் ஏமாறுவ. ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு, போய் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, நாளையிலேருந்து நான் கரெக்டாக படிச்சிருவேன்ப்பா. நீ ப்ளீஸ்ப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமேல் நான் இந்த மாதிரி எதனா காதில் கேட்டேன்னா கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன். ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. சரி ப்ளீஸ், இதோட இப்படி பண்ணவே மாட்டேன். அம்மா கிட்ட சொல்லாத ப்ளீஸ்ப்பா. சரி, சொன்னதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கட்டும். இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னைக்கு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். இதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணனா கண்டிப்பாக சொல்லிடுவேன். இவன் மேலே இருக்கான்னு நம்ம கீழே வந்து பேசணும். கரெக்டாக வந்துட்டா பேசும்போது ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். அம்மா கிட்ட சொன்னால் நல்ல வேலை செம்மடி அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. இனிமேல் உஷாராக தான் இருக்கணும். ஃபோன் பேசும்போது சுற்றி பார்த்து தான் பேசணும் போல. அம்மாவே பாவம், ஏற்கனவே இட்லி கடை வைக்கிறதோ அதுவும் இதுவும் டென்ஷனில் இருக்காங்க. இதை பற்றி சொன்னால் இன்னும் கொஞ்சம் கடுப்பாவாங்க. இவளை நம்மளே முடிஞ்ச வரையும் திருத்த பார்ப்போம். எதுக்கு இவளை பற்றி சொல்லி அம்மாவே டென்ஷன் ஏற்றுறது? இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாலும் கரெக்டாக சொல்லிடுவான் அம்மா கிட்ட. ஒரு 10 நிமிஷம் வராது இருந்தாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரிஞ்சிச்சா, எது கேட்டாலும் அதையே சொல்லி பிளாக்மெயில் பண்ண போறா. ஓவராக பண்ணுறா. இருந்தாலும் நல்ல வேலை இவ்வளோ யாருக்கவே சொல்லாத போயிட்டா. இதுவே நம்மளும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் மாட்டி இருந்தாலும் போய் ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுருப்போம். நல்லா தான் இருக்கா இந்த விஷயத்தில். எப்படியோ அம்மாட்ட சொல்லாத வரையும் சந்தோஷம்தான். இனிமேல் ஒழுங்கானா இருக்க பார்க்கணும் கிளாஸில். இல்லைன்னா இவ அம்மா கிட்ட கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவோம். எப்படியோ இன்னைக்கு கிளாஸ் ஜாலியாக போச்சு. ஒரு மேம் புதுசாக வர வேண்டியவங்க இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரலையா? 2 பீரியட் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். நாளைக்கு மத்தியானம் நாளைக்கு 4 பீரியட் ஜாலியாக உட்காந்துருக்க வேண்டியதுதான். நாளைக்கு வந்துடுவாங்க போல. வர மேம் நல்லவங்களா இருந்தால் நல்லா இருக்கும். செம்மடி அடிக்கிறவங்க இருந்தால் நம்ம தினமும் அடி வாங்குவோம் போலவே. என்ன சதீஷா, என்னையா யோசிச்சுட்டு இருக்க? என் பெரியம்மா வாய்ஸ் கேட்குது. பெரியம்மா வெளியே தான் இருக்காங்க போல. ஒன்றும் பெரியம்மா சும்மாதான். உன்னால பார்க்கவே முடியாது இல்லையாப்பா, ரொம்ப பிஸியாக இருக்க போல. இப்போலாம் வீட்டு சைடே வரது இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. காலையில் எழுந்த உடனே அம்மா பால் எடுத்து போய் ஊற்றிட்டு வாண்டாங்க. அது எடுத்து போய் ஊற்றிட்டு வரதுக்குள்ளேயே டைம் ஆகிடுது. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறேன். சாயந்தரம் வந்தால் படிக்கவே கரெக்டாக இருக்குது. அதான் பெரியம்மா, ஆளையே வர முடியல. படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது பெரியம்மா இப்போலாம். அப்படியாப்பா, சரி வீட்டாண்ட வரலனாலும் பரவாயில்லப்பா. நல்லா படிக்கணும். என்ன படிப்பு தான் இந்த காலத்தில் எல்லாமே. நல்லா படித்து ஒரு பெரிய ஆஃபீஸில் போய் உட்காரணும். உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். என்ன? சரி பெரியம்மா. அதுக்காக தானே நல்லா படிக்கிறேன் நானே. இங்கே தான் இருக்கியா நீ? நான் உன்னை வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு வரேன் பொம்மி. நீ ஏன் சத்யாக்கா வெளியே இருக்க பெரியம்மாவை வீடு ஃபுல்லாக தேடிட்டு வர? வெளியே வந்து தேடுறது தானே. பரவாயில்ல சதீஷே, இப்போலாம் ரொம்ப நல்லா தான் கலாய்க்க கற்று வச்சிருக்கேன். அம்மா தான் சொன்னாங்க்கா. சரி ஏன்டி என்ன எதுக்கு தேங்க? நான் வெளியே தான் இருக்கேன் அப்போத்துலேருந்து. சரி சத்தம் கட்டாத இருக்கீங்களே, என்ன தான் பண்ணுறீங்களோ? சரி அதான் வெளியே உட்காந்து இருந்தேன். காத்தோட்டமாக இருக்குது வெளியே. அதான் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் வீட்டில் தானே இருப்பேன். வந்தவொடனே என்ன ஒன்று சொல்லிட்டு இருப்பேன். நீ வேறு வீட்டில் இல்லையா? ஒரே போர் அடிச்சுது. சரி அதான் வெளியே வந்து பார்க்கலான்னு பார்த்தா இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க போல. என்னது கையில்? ஆமாம் அம்மா கத்திட்டே இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா குரல் கேட்காத இருந்தால் இருக்க முடியல. ஆமாம்மா, நீ சொல்கிறது இன்னும் உண்மைதான். உங்ககிட்ட திட்டு வாங்கலாம் ஒரு நாள் கூட எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அப்படியாம்மாக்கா, ரொம்ப ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள். திட்டோட போனஸாக அடியவும் கொடுக்குறேன். இல்லைம்மா, அடியெல்லாம் வேணாம். திட்டே போடும். அதையே தங்க முடியல. அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், போங்க. சரி ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு உங்கள் நடுவில் நான் போயிட்டு வரேன். பாய். எல்லாம் ஒன்றும் இல்லை பெரிய மனுஷனே. என்ன உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கா போல? போகிறேன்னு சொல்லு. எதுக்கு தேவையில்லாத சாக்கெல்லாம் சொல்லிட்டு போகிறேன்? கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கா. சரிக்கா, நான் விளையாடலான்னு போனேன். சரி பெரியம்மா பார்த்து வந்தேன். சரி கொஞ்ச நேரம் விளையாட்டு நான் போய் படிக்கிறேன். என்ன? பாய். விளையாடுறேன்னு வேணா சொல்லு, படிக்கிறேன்னா சொல்லவே சொல்லாத. என்ன அக்கா கரெக்டாக பெஸ்ட் பண்ணுறாளே. ஏண்டி உங்களா மாதிரி நினச்சிட்டீங்களா? என் பையன் செம்மையாக படிப்பான் தெரியுமா? அவன் எப்படி படிப்பான்னு தெரியும். நல்லா தெரியும். எனக்கு தெரியும், உனக்கு தான் தெரியல போல. அக்கா பெரிய மடை போட்டு கொடுக்காதக்கா ப்ளீஸ்க்கா. என் செல்ல அக்கால. சரி சொல்ல மாட்டேன். ஏண்டி ஒழுங்கா படிக்க மாட்டேனா என்ன? ஏம்மா சும்மா சொல்கிற அக்கா விளையாட்டுக்காக. சரி நான் போய் விளையாடுறேன். என்ன? பாய். சரி பார்த்து கை காலெலாம் அடிப்பட போகுது. பார்த்து விளையாட்டு போதோட வீட்டுக்கு வரணும். போயிலாம் இங்கே இருக்கக்கூடாது. என்ன? சரி பெரியம்மா. நீ சோனி மாதிரி பண்ணுவானா என்ன அவன்? சோனி பண்ணுறதுலாம் உனக்கு தெரிஞ்சா நீ வெளுத்துருவாமா? என்ன கேட்குறேன், பதிலே சொல்ல மாட்டேன்ற? இல்லைம்மா, நான் சும்மா அவனை கலாச்சிட்டு இருந்தேன். அவன் நல்லா தான் படிப்பான். இப்படியே நல்ல விதமாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஜாலியாக போய் விளையாட வேண்டியதுதான். சரி நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லி. என்னம்மா அது கையில் வச்சிருக்கிறது? அது எதுவும் இல்லை மக்கா. சும்மா இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கலாம், எதனா சாம்பாருக்கு மாதிரி என்ன நசுக்கி போட்டுக்கலான்ட்டு கல் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வாங்கினே. கொடுங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா? அம்மா இதை பார்க்க நாங்கள் சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவோங்களே அது மாதிரி இருக்குது. ஆமாடி ஆமாம், கரெக்டாக வந்துட்டு போய் விஷயத்துக்கு. ஏற்கனவே ஒரு கல்லை வாங்கி வச்சிருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் சீதனமாக கொடுத்த கல் அது தெரியுமா? அப்புறம் ஏமா இன்னொரு கல் வாங்கியிருக்க? இல்லை நான் ஏண்டி வாங்க போகிறேன். அப்புறம் என்னம்மா ஆச்சு அந்த கல்?
அதான் நான் 2 பெற்று வச்சிருக்கேனே என் பசங்க விளையாடுறேன்ட்டு எடுத்து விளையாடி இருந்தாலுங்க. யார் யார் வீட்டுக்கு போனாலுங்களோ எங்கே போட்டாலுங்களோ தெரியல. ஒரே அடிக்கல் மட்டும் இருந்தது, மேலே கல்லை காணும். எங்கெங்கேயோ போய் கேட்டு பாருங்க, யாருமே இங்கே தரலன்ட்டாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு அந்த மேல் கல்லும் காணாத போயிடுச்சு. அது சரிம்மா, நம்ம வீட்டில் என்ன கல்லை திருடியும் போவ, திருடனா வந்திருப்பா. திருடனும் வரல, ஒத்தவனும் வரல. நீங்கள் விளையாட்டு சாமான் கூட சேர்த்து விளையாடி இருந்தீங்க. யார் வீட்டை நிற்குமோ எங்கே போட்டிங்களோ தெரியல. நல்லவங்க தான் குத்துருவாங்க, கேட்டவங்க தான் எடுத்து வச்சுப்பாங்க. சரி எதுக்கு கல் தானே போனால் போதுன்னு விட்டேன். நான் இங்கே கேட்கல. ஒரு வாட்டி கேட்டு பார்த்தா யாரும் இல்லைன்ட்டாங்க. அது வரையும் சரி விட்டேன். கல்லையே தெரியல. அப்படியா? அப்போ உன் சீதனத்தை தொலைச்சது நாங்கள் தானா? சாரிம்மா, தெரியாத வயசில் அறியாமல் தொலைச்சிட்டோம். ஆமாம், அது எவ்வளோ சென்டிமெண்ட்டான கல்லுன்னு தெரியுமா? நீங்கள் தான் தொலைச்சிங்க அந்த கல்லை. சரிம்மா, அதை தொலைச்சதுக்கான பிராயச்சித்தமாக இந்த கல்லை நல்லா பார்த்துக்குறோம். என்ன? சரி பத்திரமா கொண்டு போய் உள்ள போய். என்ன பண்ணுற சோனி? உள்ளதம்மா இருக்கா? சரி இட்லி கடையில் பரோட்டா கொஞ்சம் மீந்தது இன்னைக்கு, அதை எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா போய் சாப்பிடுங்க. அப்படியா? பரோட்டாவுக்கு என்ன குழம்புமா இருக்கு? பரோட்டா வித் சிக்கன் கிரேவி இருக்குமா? சிக்கன் கிரேவி மட்டும் தான் இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம். சரி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. எனக்கு வீட்டில் வச்சா இல்லைனா சின்ன பொண்ணு உமாக்கு யாருனா கொடுத்துட்டு இருப்பேன். வேணும்னா சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா கொடுங்க, எத்தனை போய் யாருனா கொடுத்துட்டு வந்துருக்கும். ஏன் வேஸ்ட்டாக போனாது? எனக்கு ஒரு 2 இருந்தால் போதுமா. சோனிக்கு வேணுமா வேணாமான்னு கேட்டுட்டு சாப்பிட்றதுனா சாப்பிட்றோம். அப்படி மீந்துச்சுன்னா எதுவும் யாருனா கொடுக்குதுன்னா கொடுத்துட்டு வந்துடுங்கம்மா. இந்த சதீஷ் வந்தானே, அவனுக்கு 2 குத்தம் தான் போயிருக்கான். குழந்தை பையன் ஓடிய போயிட்டா விளையாடுறேன்ட்டு. அவன் போனால் என்னம்மா, பூ மாதிரி வீட்டில் தான் இருப்பா. அவளுக்கு வேணா கொடுங்க. சரிதான் மக்கா, இதோ வெளியே தான் இருக்கா. இந்த பூ மாதிரி கூப்பிட்றா, நீ போய் எடுத்துட்டு வா, கொடுக்கலாம். சரிங்கம்மா. இந்த சதீஷ் எங்கே போனான்னு தெரியல. விளையாட போகிறேன் நான். ஒரு வேலை ஓடிட்டான் போல. பூ மாதிரி மக்கா இங்கே வா. என்ன பெரியம்மா, என்னாச்சு? இதோ வரேன். மக்கா சாப்பிட்டியா? இல்லை பெரியம்மா, காஃபி தான் குடித்தேன். நைட்டுக்கு தான் பெரியம்மா சாப்பிடுவேன். பெரியம்மா, இது பூண்டுலாம் இடிக்கிற கல் தானே, இது எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? ஓ, புது கல்லா? இப்போ தான் வாங்கினீங்களா? பார்க்கறதுக்கு தெரியுது புதுசாக பளபளன்னு இருக்குது. ஆமாம் மக்கா, புதுசு தான், இப்போ தான் வாங்கினேன். பெரியம்மா வீட்டில் இந்த கல் ஒன்று தொலைஞ்சிருச்சு. சரி இன்னொரு கல் வாங்கலான்னு வாங்கினேன். அப்படியா பெரியம்மா? எங்கள் வீட்டில் கூட இருக்குது பெரியம்மா, பழைய கல் ஒன்று. அதில் தான் அம்மா எதனா இஞ்சி பூண்டு அப்புறம் எதனா சீக்கிரமாக இடிக்கிறதுக்கு வேணும்னா இடிச்சுப்பாங்க. அம்மா, நான் 2 எடுத்துக்கினேன், அவள் 2 எடுத்துக்கினா. மிச்சம் எடுத்துன்னு வந்துட்டம்மா, கொடுத்துருங்க அப்படியே. சரி கொடு, பூ மார்க்கிட்ட கொடு. என்னக்கா அது? இந்த புடி பரோட்டா பூ மாதிரி பெரியம்மா இட்லி கடையில் போட்டது மீந்துச்சா. சரி நம்மளுக்காக சாப்பிட எடுத்து வச்சாங்களா, நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த நீங்களும் சதீஷும் சாப்பிடுங்க. அப்படியா? சரி கொடுங்க. சரி மக்கா, நிறைய தான் இருக்கும். அப்பாக்கு அம்மாக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன குழம்பு என்னடி அதிலே வச்சிருக்கியா? ஆமாம்மா, ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மேலே வச்சுருக்கேன். பரோட்டா அடியில் இருக்குது, குழம்பு ஒரு கிண்ணத்தில் இருக்குது. அப்படியா? சரி பார்த்து எடுத்துன்னு போமாக்கா. என்ன? சரி பெரியம்மா, சரி நான் போய் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வரேன். என்ன நீ என்னம்மா செய்ய போகிற நைட்டுக்கு? தோசை தண்டி ஊற்றணும். ஆமாம், சிக்கன் கிரேவி இருக்குல்ல, சூடு பண்ணிவிட்டு தோசை தான் ஊற்றிக்கணும். என்னம்மா நீ தான் காலையில் வச்சுதான் நைட்டு சாப்பிடக்கூடாது, நைட்டு வச்சுதான் காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல. இப்போ என்ன அதே சாப்பிடுங்க, தோசை சுட்டுக்கலான்னு சொல்கிறேன். நான் எப்படி சொன்னேன்? காலையில் வச்சதை நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, நைட்டு வச்சதை தான் காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி பரோட்டா வச்சால போய் சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிம்மா, நான் எத்தனை போய் வைக்கிறேன். பெரியம்மா கொடுத்த பரோட்டா டேஸ்டான பரோட்டா, போய் சாப்பிட வேண்டியது தான். பிள்ளைங்க ஒன்றுக்கு இதே மாதிரி சண்டை போடாதுன்னு தான் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க சாப்பிட வேண்டியது தான். நைட்டுக்கு சூடாக தோசை சுட்டு தர வேண்டியது தான். சிக்கன் கிரேவியை சூடு பண்ணிட்டு இந்நேரம் ஃபேஷியலை போடுற, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு வீட்டையே அலங்கோலம் பண்ணியிருப்பா. போய் ரூமை க்ளீன் பண்ணுற ஒரு சத்தம் வருது. அப்புறம் உள்ள என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. சின்னு என்ன பண்ணுற உள்ள? என்னம்மா உங்களுக்கு? உன்னை பார்த்தா கோவமும் வருது, சிரிப்பும் வருது. நான் என்ன பண்ண சொன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண சொன்னீங்க? வீடை க்ளீன் பண்ண சொன்னீங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க வரேன். கண்ணாடி எதுக்கடி போட்டு வச்சிருக்க? வீடை பெருக்கும் போது டஸ்ட் எல்லாம் என் கண்ணில் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் வச்ச மையெல்லாம் கலைஞ்சிடாதா? ஃபேஸ் வாஷ் பண்ணோம், அதுக்காக தான் முன்னாடியே கண்ணாடி போட்டு வச்சிருக்கேன். கண்ணாடி போட்டு வீடு பெருக்குனா என்ன தப்பா? என்ன சொல்லு. என்னமோ பண்ணுற, உன்கிட்ட இருந்து உன்னை பார்த்தா சிரிப்பும் வருது, கோவமும் வருது, அடிக்கணும்னு தோணுது, கொஞ்சணும்னு தோணுது. எதையோ பண்ணுப்போ. என்ன உனக்கு? கண்ணாடி போட்டால் என்ன, கண்ணாடி போடலைன்னா என்ன? நான் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஷியல் வேறு போடணும். என் ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருக்குது, பெருக்க வேற சொல்லிட்டேன். இன்னும் டஸ்ட் எல்லாம் அதிகமாக படிஞ்சிடும். இன்னொரு வாட்டி குளிக்கணும். என்னமோ பண்ணு, சும்மாவே 2 வாட்டி குளிப்பேன். இதில் சொல்லவாவே நான் வீடை பெருக்கிட்டு ஒரு வாட்டி குளிக்க போகிறேன். உன்னை பெருக்க சொன்னதுக்கு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி துணியெல்லாம் கட்டி போடு. அதெல்லாம் யார் துவைப்பாங்க? அதெல்லாம் நான் தான் துவைக்கணும். என்ன சும்மா எல்லாத்தையும் நான் தான் செய்யணுன்ற? அப்பா தான் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காரு, அதில் போட வேண்டியதானே. உன்னை யார் கையில் துவைக்க சொன்னது? சொல்லுவேன். வாஷிங் மிஷினில் போட்டால் கரண்ட் பில் யார் கட்டுவார்? உங்கள் அப்பா தான் கட்டணும். அதையும் ஆமாம், அப்பா தான் கட்டுறாரு. உனக்கு என்ன? நீயா கட்டுற? சும்மா டென்ஷன் எடுத்துருக்காத. நான் போய் வீட்டை பெருக்கிறேன். நான் பெருக்கிட்டு ஃபேஷியல் பண்ணிவிட்டு படிக்கணும். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. நீ ஜாலியாக உட்காந்துருக்க. உன்ன மாதிரி என்னால் உட்காந்துருக்க முடியுமா என்ன? நான் போகிறேன். அடி பாவி, நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஒரு வேலை சொன்னதுக்கு 1000 பேசிட்டு போகிறா பாரு. என்னதான் பிள்ளைங்களை தெரியல, இந்த காலத்து பிள்ளைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் எப்படி தான் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சோனி எப்படி அம்மா கிட்டேருந்து தப்பிச்சிட்டா, அடுத்த வீடியோவில் எப்படி மாற்றி அடி வாங்க போகிறான்ட்டு பார்க்கணுமா? தொடர்ந்து எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.